இந்த 5 ப்ராசஸை உங்கள் தேவைகள், உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு சொத்து வாங்குகிற விஷயம், வீடு வாங்குகிற விஷயம், கார் வாங்குகிற விஷயம், எதுவாக இருந்தாலும் இந்த 5 ஃபார்முலாவை நீங்கள் இன்புட் பண்ணி நீங்கள் ப்ராசஸை செயல்படுத்துனீங்கன்னா 100% தட்டி தூக்கலாங்க. கோவங்கள், வருத்தங்கள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு பூஸ்டிங் டூலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் தேவைகள், உங்கள் இலக்குகள் 100% நடந்தே தீரும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ், செட் எ டெட்லைன். ஒரு பிஸ்னஸாக இருந்தால் இன்னும் 1 இயரில் என்னோடய டார்கெட், அந்த 1 இயர் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 2வது ஸ்டெப்பு, கிரியேட் எ பிளான். ஒரு பிளான் அதுக்கு உருவாக்குங்க. 3வது விஷயம், ஸ்டார்ட் தி ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 4, ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்ரஸ். 5வது, ரிவார்ட் யுவர் செல்ஃப். அன்பு வணக்கங்க. ஒரு சூப்பரான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு இலக்கு வைப்போம், ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது எந்த விஷயமா வேணா இருக்கட்டும், ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், ஒரு படிப்பு விஷயமா இருக்கட்டும், ஒரு தொழில் விஷயமா இருக்கட்டும், ஒரு திருமண விஷயமா இருக்கட்டும், ஒரு சொத்து வாங்குறதுல, ஒரு வீடு வாங்குறதுல, ஒரு கார் வாங்குறதுல, எதுவாக இருந்தாலும் ஒரு இலக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் எத்தனை பேர் அந்த கோலில் சக்ஸஸ் ஆகுறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். இந்த வீடியோவில் அந்த கோல் ஏன் எனக்கு நடக்கலை, அதற்குண்டான விளக்கம். அதே மாதிரி, சார் அந்த கோல் நடந்துருச்சு சார், இருந்தாலும் நான் சந்தோஷமாக இல்லை சார். 3வது, அந்த கோல் ப்ராப்பராக நடக்கணும், நான் 100% சாதனையாளர் ஆகணும், வெற்றியாளர் ஆகணும்னா என்ன செய்யணும்? இந்த 3ஐயும் இந்த வீடியோவில் சிறப்பாக சொல்லியிருக்கேங்க. 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோவில் ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேங்க. ஒரு கோல் வைக்கிறீங்க, ஒரு எக்ஸாம் இருக்குது எனக்கு. ஏப்ரல் 2026 ஒரு எக்ஸாம் இருக்குது, நான் அதில் பாஸ் பண்ணியே ஆகணும். இந்த கோலை எப்படி நான் சொல்கிற ப்ராசஸ் செஞ்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். 2வது, ஒரு பிஸ்னஸ் இருக்குது சார், இந்த பிஸ்னஸில் நான் 2027 இந்த டார்கெட்டை நான் அடைஞ்சே ஆகணும் சார். இந்த 2ஐயும் எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதே ஃபார்முலா தான். உங்கள் தேவைகள், உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் செயல்படுத்துங்க. 100% நீங்கள் தான் வெற்றியாளர்கள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது ஒரு இலக்கு வைக்கிறீங்க, ஒரு டார்கெட் வைக்கிறீங்க. அது எப்படி நடக்குதுன்னாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு இலக்கை வச்சிடணும். அதை டார்கெட்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று அந்த இலக்கு வச்சிடுறீங்க. எது சம்மந்தமாக வேணால் இருக்கலாம் அந்த இலக்கு. 2வது ப்ராசஸ், அதாவது செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். 3வது ரிசல்ட். இவ்வளோ தாங்க வழிமுறைகள். ஸோ ஒரு கோல் வைக்கிறீங்க, அதற்குண்டான செயல்பாடுகள் செய்கிறீங்க, 3வது ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? நான் சொல்கிற ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% பாசிட்டிவான ரிசல்ட் வரும். இப்போது இந்த கோலை ஏன் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், நிறைய தடைகள் வரும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், ஒரு அப்டக்கிள்ஸ் வரும், ஒரு எதிர்ப்புகள் வரும். எதனால் வருது? நீங்கள் அதை செய்யலான்ட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கும் பொழுது இந்த எதிர்ப்புகள், இந்த அப்டக்கிள்ஸு மற்ற நபர்கள் பேசுவாங்க. நம்ம கூட இருக்கிற உறுப்பினர்களாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், தொழில் செய்கிற இடத்துல இருக்கலாம். அந்த பேச்சுக்கள் நம் காதுக்கு மற்றவர்கள் மூலமாக நமக்கு வரும். இதுக்கு பேர் தான் எதிர்ப்புகள், அப்டக்கிள்ஸ், டிஸ்டர்பன்ஸ். இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஃபேக்டர்ஸ். அந்த பேச்சு வரும்பொழுது நம்ம மனசில் ஒரு கோபம் வரும், ஒரு வருத்தம் வரும், ஒரு வேதனை வரும். ஏன்னா அந்த கோல் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த வார்த்தைகள் நம்மளை சஃபர் பண்ணும், மன அழுத்தம் வரும். ஏன் பய உணர்வுக்கு போயிடுவீங்க. இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இவன்லாம் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிடுவானா? வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, இவன் பண்ணுறதுக்கு இந்த வேலை தான் முக்கியமா, இந்த எக்ஸாம் தான் இவனுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லும் பொழுது அதை நீங்கள் எப்போ ஹோல்டு பண்ணுறீங்களோ, அதை உங்கள் மனசு வாங்குதோ, உடனே உங்களுக்கு பய உணர்வு வந்துடும், ரிசல்ட்டை பற்றிய நோக்கம் வந்துடும். புரியுதுங்களா? இந்த ப்ராசஸ் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கோலை, ஆனால் ரிசல்ட்டுக்கு போயிடுவீங்க. பயம் எப்போ வருதோ, ஐயோ நம்மளால் பண்ண முடியாதோ அப்படின்னு நினச்சி நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா உங்களால் இதில் சாதிக்க முடியாது. புரியுதுங்களா? புரியலிங்களா? கோல், ப்ராசஸ், ரிசல்ட். அந்த கோலை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கும் பொழுது இந்த மாதிரி எதிர்ப்புக்கள்லாம் வரும். இந்த எதிர்ப்புக்களை எப்படி ஹேண்டில் பண்ணால் நீங்கள் ஜெயிக்கலாங்கிறத தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இந்த எதிர்ப்புக்களை எல்லாம் ஜஸ்ட்டு ஒரு இண்டிகேட்டராக எடுத்துக்கங்க. இதெல்லாம் ஒரு பூஸ்டிங் டூலாக எடுத்துக்கங்க. கோபமாக எடுத்துக்காதீங்க, வருத்தப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, பய உணர்வு. நீங்கள் ஜெயிக்க முடியாது. என்னென்ன வருதோ இதையெல்லாம் சொல்லிட்டு இல்லை, நான் செஞ்சு காட்டுறேன், கோவப்படுத்திட்டில்ல, நான் ஜெயிச்சு காட்டுறேன். என்னோடய ப்ராசஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தெரியுங்களா தப்பு பண்ணுறீங்க? அந்த சொன்ன எதிர்ப்புகளை, அந்த வார்த்தைகளை, அந்த டிஸ்டர்பன்ஸை ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா
பய உணர்வு வந்துடும். ப்ராசஸில் உங்களால் ரிசல்ட் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர்ஸாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வர டிஸ்டர்பன்ஸாக இப்போது கார் ஓட்டுறீங்க, டூ வீலர் ஓட்டுறீங்க, பெட்ரோல் வந்து ஈக்கு வந்துடும், எம்டி, வண்டி ஓட்ட மாட்டிங்களா? அது ஒரு இண்டிகேட்டர்ஸ். பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ பெட்ரோல் அடிக்க போகிறீங்க, பங்க்கில் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் வண்டி ஓட்டுறீங்க. அதே போல் இந்த மாதிரி வர டிஸ்டர்பன்ஸ், ஒரு கோபம், ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு பய உணர்வை ஒரு இண்டிகேட்டர்ஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் கான்சன்ட்ரேஷனை ப்ராசஸில் நீங்கள் எப்போ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ 100% தட்டி தூக்கலாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம் ஏப்ரல் மாதம் 2026 ஒரு எக்ஸாம் வருது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடச்சிரும், இவ்வளோ மார்க் வாங்கினா கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஒரு 5 விதமான ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். பிஸ்னஸ்க்கும் இதே தான், என்ன தேவைகள் உங்கள் இலக்குக்கு இதே தாங்க ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ப்ராசஸ், செட் எ டெட்லைன். ஒரு டெட்லைன் வேணும். ஏப்ரல் 26 எக்ஸாம் நடக்குது. டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஒரு பிஸ்னஸாக இருந்தால் இன்னும் 1 இயரில் என்னோடய டார்கெட், அந்த 1 இயர் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். செட் எ டெட்லைன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு கோல்னால் ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்டெப்பு, கிரியேட் எ பிளான். ஒரு பிளான் அதுக்கு உருவாக்குங்க. இப்போ எக்ஸாம் ஏப்ரல் 26 டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நடுவில் என்ன இருக்குது? நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 5 மாதம் அப்படி எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு நவம்பரில் நான் என்ன பிளான் பண்ணணும்? சிலபஸ் தெரியும், இத்தனை சிலபஸ் படிக்கணும்னா நவம்பரில் நான் இதெல்லாம் படிக்கணும், டிசம்பரில் இதெல்லாம் படிக்கணும், ஜனவரியில் இதெல்லாம் படிக்கணும், பிப்ரவரியில் இதெல்லாம் படிக்கணும், மார்ச்சில் ரிவிஷன் பண்ணணும், ஏப்ரலில் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் கிரியேட் எ பிளான். மூணாவது விஷயம், ஸ்டார்ட் தி ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ போட்டிங்க, அதை வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். நவம்பர் மாதம் முடியுதா? சிறப்பாக நவம்பருக்குள்ளே இதை முடிக்கணும். அதுக்கு நோக்கி நீங்கள் ஓடுங்க. உங்களோட எய்ம் வந்து ஏப்ரலில் எக்ஸாம் எழுதணும், அது நிறைய சிலபஸ் இருக்கும். ஆனால் நவம்பர் மாதம் டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு அதை செயல்படுத்துங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4, ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்ரஸ். நவம்பர் மாதம் என்ன படிக்கணும்னு எழுதி வச்சிட்டிங்க இல்லைங்க, அதை டே பை டே அதை ஃபோக்கஸாக செயல்படுத்துங்க. 5வது, ரிவார்ட் யுவர் செல்ஃப். ஒவ்வொரு நாள் முடிஞ்ச உடனே சிவா சூப்பராக செஞ்சுட்டு சிவா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே பாராட்டிக்குங்க. இந்த 5 ப்ராசஸை உங்கள் தேவைகள், உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு சொத்து வாங்குகிற விஷயம், வீடு வாங்குகிற விஷயம், கார் வாங்குகிற விஷயம், எதுவாக இருந்தாலும் இந்த 5 ஃபார்முலாவை நீங்கள் இன்புட் பண்ணி நீங்கள் ப்ராசஸை செயல்படுத்துனீங்கன்னா 100% தட்டி தூக்கலாங்க. இதுக்கு தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. கடமையை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு, ரிசல்ட் எதிர்பார்க்காத. நம்ம எங்கே தெரியுங்களா ஃபெயில் ஆகிறோம்? இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும் பொழுது மற்றவங்க சொல்லுவாங்க, இவன் இந்த பிஸ்னஸில் சாதிச்சிருவானா, இதெல்லாம் கஷ்டமான பிஸ்னஸ்ஸு, இவன் இந்த எக்ஸாம் எழுதி வேலை கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸை போய் ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. ஹோல்டு பண்ணாதீங்க. ஹோல்டு பண்ணால் பய உணர்வு வந்துடும். பய உணர்வு வந்தால் உங்களோட ப்ராசஸில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த மாதிரி வந்ததுன்னா அதை ஒரு இண்டிகேட்டராக எடுத்துக்கங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், பெட்ரோல் டேங்க்கில் அது ஓ அப்படியா, கோவப்படுத்துறியா, நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா, ஓ இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா, நான் தட்டி தூக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை, அந்த வருத்தத்தை, அந்த வேதனையை, அந்த பய உணர்வை சாதகமாக பயன்படுத்துங்க. அப்போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ப்ராசஸில் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் அதை ஹோல்டு பண்ணிங்கன்னா ரிசல்ட்டுக்கு போயிடுவீங்க. ஒன்ஸ் ரிசல்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ அவன் சொல்கிற மாதிரி எனக்கு கிடைக்காதா, அவன் சொல்கிற மாதிரி இந்த பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ ரிசல்ட்டுக்கு போகிறீங்களோ ப்ராசஸில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ப்ராசஸில் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களோட செயல்பாடுகளை தட்டி தூக்க முடியும். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. புரியுதுங்களா? ஸோ எந்த ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணாலும் ப்ராசஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரிசல்ட் பக்கம் போகாதீங்க. நடுவில் என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதை பாசிட்டிவாக ஒரு இண்டிகேட்டராக எடுத்துகிட்டு ரிசல்ட்டில் போய் அதுக்காக பயம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணாலே நீங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாது. இவ்வளோ தாங்க கான்செப்ட். இப்போது இன்னும் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லேடிஸ்க்கு இப்போ புரியும். வீட்டில் பிரியாணி பண்ண சொல்லுவோம். இல்லைங்க நான் குக்கரில் பிரியாணி வச்சா குழஞ்சி போயிடுங்க, பிரியாணி நான் செய்யலிங்க. நிறைய பேர் வீட்டில் நடக்கும். ஏன்? அவங்க உடனே ரிசல்ட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு பிரியாணி செய்யணுன்னா என்ன செய்யணும்? அரிசி ஊற போடணும், என்ன அளவு தண்ணி ஊற்றணும், தக்காளி வேணும், பிரியாணி இலை வேணும், சோம்பு வேணும், எண்ணெய் ஊற்றணும், நல்லெண்ணெய் ஊற்றலாமா, கடலெண்ணெய் ஊற்றலாமா, நெய் ஊற்றலாமா, புரியுதுங்களா? பிரியாணி இலை இருக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும், அரிசி எந்த நேரத்தில் போடணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், இதுதான் தெரியணும்.
இதுதான் ப்ராசஸ். நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த ப்ராசஸை விட்டுட்டு இல்லை நான் பிரியாணி செஞ்சால் குழஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் எப்போ ரிசல்ட்டை நோக்குறீங்களோ பிரியாணி சரியாக வராது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இது எல்லாத்துக்கும் பொருந்தும். உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் இதே தான் ஃபார்முலா. அதனால் எப்போவுமே ரிசல்ட் பக்கம் போகாதீங்க. அப்படி ஏதாவது நீ பிரியாணி செஞ்சால் குழஞ்சி போயிடும் அப்படின்னு யாராவது சொன்னால் கூட ப்ராசஸில் கரெக்டாக இருங்க. எப்போ எண்ணெய் ஊற்றணும், எப்போ பிரியாணி இலை போடணும், எப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும், எப்போ அரிசி போடணும், எப்போ தக்காளியை போடணும், எப்போ கருவேப்பிலை போடணும், எப்போ கொத்தமல்லியை போடணும், எப்போ நெய் ஊற்றணும், எப்போ அரிசியை போடணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராசஸில் கான்சன்ட்ரேஷனோடு இருந்து செயல்பட்டால் 100% பிரியாணி சூப்பராக வருங்க. எக்ஸாம்பிள் சாதாரணமாக சொல்லிட்டேங்க, இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கோலுக்கு வந்தாலும் அதையெல்லாம் ஒரு இண்டிகேட்டராக எடுத்துகிட்டு சாதனையாக எடுத்துகிட்டு தட்டி தூக்குங்க. சரி சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது சார், ஏதாவது அஃபர்மேஷன் இருக்கா? 100% இருக்குங்க. ஒரு 3 அஃபர்மேஷன் சொல்கிறேன், இதை செயல்படுத்துங்க. சூப்பராக நீங்கள் என்ன கோலோ அதை ப்ராசஸ் 100% சக்ஸஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு, நிறைய தடைகள்லாம் வருது இல்லைங்க, மற்றவங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டராக எடுத்துகிட்டு அதை ஒரு பூஸ்டிங் டூலாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, யார் இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறாங்க, இவன் இந்த எக்ஸாம் எழுத மாட்டான், இவன் இந்த பிஸ்னஸ் பண்ண மாட்டான், இது இவனுக்கு செட் ஆகாது, யார் சொல்கிறாங்களோ காலையில் எந்திரிச்சோன்னே அவங்களெல்லாம் மனசுக்குள்ளே கூப்பிடுங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்துறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி செயல்படுத்துகிறாங்க. இறைவனுக்கு நன்றி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அவங்க மேலே வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க. ஏன்னா வருத்தம் கோவப்பட்டீங்கன்னா ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகாது. புரியுதுங்களா? அதனால் ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன் இதை செய்யுங்க. 2வது அஃபர்மேஷன், நான் சந்தோஷப்படுறபடி என்னோடய பிஸ்னஸில் என்னோடய வேலையில் நல்ல வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி. எக்ஸாமுக்கு நான் சந்தோஷப்படுறபடி இந்த எக்ஸாமில் ஒரு அற்புதமான மார்க் வாங்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் கான்சன்ட்ரேஷனோட செயல்படுத்துங்க. ப்ராசஸை தட்டி தூக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வாழ்க்கையில் வர கோவங்கள், வருத்தங்கள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு இண்டிகேட்டராக கன்சிடர் பண்ணுங்கள். அதை ஒரு பூஸ்டிங் டூலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் தேவைகள், உங்கள் இலக்குகள் 100% நடந்தே தீரும். இதை ஒரு தடவை செயல்படுத்தி பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், பெரிய விஷயங்களை அடித்து தூக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் தாங்க செயல்படுத்தியிருக்கிறேன். இதை செயல்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், சூழ்நிலைகள் இருந்தால் சிறப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களுக்கு டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். நலமாக பேசலாம், கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சிறப்பாக செயல்படுத்தலாம். இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, மற்றவங்களுக்கு, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.